என்ன கேட்டிருக்காருன்னா, கேன் வி see ரசல் பவர் டுடே, which position ரசல் should have to come. நாங்க என்ன ஹிங்கு ஏனா அந்த ஜோசியரா நீங்க கேட்டோன்னா அது கேட்டு சொல்றதுக்கு எங்களுக்கு எப்படிங்க தெரியும் ரசல் பவர் வருபாடு எப்படி கேட்டா நானே சொல்றேன் இருங்க. ஹிங்கு ஏனா சொல்லுங்க அபினவ் முகுந்த். கமெண்ட்ரி பாக்ஸ்ல ஆர்ஜே பாலாஜி ஒரு ஜெயிக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம இருக்கிற மாதிரி தெரியுது. திடுக்கிடும் இந்த திருப்பத்துக்கு காரணம் ஓப்பனிங்ல இதுக்கு ஒரு விக்கெட் கூட விழல, ஏதோ 1-2 விழுந்து கேதர் ஜாதவ் வந்து மேட்ச் 20 ஓவருக்கு போயிட போகுது. சீக்கிரம் முடிச்சிங்கன்னா சந்தோஷமா 11 மணிக்கு தூங்க போலாம். அடா என்னங்க ஒரு தும்மல் கூட போட விட மாட்டேன்றீங்க. ஐயோ இருங்க, மாங்காவும் அதுக்கப்புறம் இங்க பாருங்களேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எங்க வீட்ல இருந்தே கமெண்ட்ரின்றதுனால மாங்காய் தொட்டுக்கிறதுக்கு மிளகாத்தூள் அது வச்சு சாப்பிட்டேன். இங்க பாருங்க, கோட்டு தானே ப்ளூ கலர், ஆனா பேண்ட் பாருங்க பிளாக் கலர். எப்படி வேணாலும் இருக்கலாம். என்ன சொல்லிருந்த ஜடேஜா ஸ்ட்ரைக்கு வந்தானோ, ஜடேஜா வந்தாரு கண்டிப்பாகவே இந்த மேட்ச் ஜெயிக்க முடியும். சாம் கரனுக்கு படல சிக்ஸர் கரெக்ட். அவங்க அடிச்சது சந்தோஷப்படுறதோட நான் ஏற்கனவே சந்தோஷப்படுறேன். கருப்பே குசும்புக்காரன் போகவே முடியாது. இல்ல வேற ஞாபகம் பத்ரி வந்து 2 சூப்பர் ஓவர் பண்ணா ஒரு பத்ரி தனியா தசாவதாரம் பட ஓபனிங் சீன் மாதிரி இருக்குது. கமான் டைகர் ஒன்லி 1 ரன். கமான் ஈஸி எல்லாம் பக்கத்துல வாங்க நம்ம ஆளுங்க முன்னாடி வாங்க. ஐன் மார்கன் கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் கேப்டனா இருக்காரு. ஒரே ஒரு ரன் தேவை. அவங்க டீமுக்கு ரொம்ப முக்கியமான போட்டி இது. கமான் படகோட்டி, கமான் இளம் பிளேயர், கமான் ஹேண்டில் தி பிரஷர். ஒரு ரன் தான் வேணும். இருந்தாலும் படகோட்டி அடிக்க கூடாது, எனக்கு 2 தோலுது. அவ்வளவுதான், மறுபடியும் ஒரு ஷாட். இதுவும் 6. பேக் டு பேக் 6 ஓட முன்னாடி எப்படி தோனி மேட்ச் முடிப்பாரோ அந்த மாதிரி ரவீந்திர ஜடேஜா இந்த போட்டியை முடிச்சிருக்காரு. நேத்திக்கு சூரியகுமார் யாதவ் ஜெயிக்கிறத பார்த்தோம். இன்னைக்கு ரவீந்திர ஜடேஜா அவருக்கு ஏற்ற ஒரு ஸ்டைல பண்றாரு. வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷன் இன்னும் பார்க்கலையே. ரொம்ப என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க.